2 யூனிட் பிளட் கொடுத்து எல்லா ஊண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்கள் டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்காரு. அண்டர் அனஸ்தீசியாவில் இருக்கிறதுனால we have to wait and see for another 6 to 8 hours for his recovery. இதை பற்றி வந்து அந்த மருத்துவர் வெளியில் வந்து சொன்னாதான் சார் தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதில் அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுத்தோம். 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிஜனில் வச்சுருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சிக்காயிட்டதுனால வெளியில் ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்கே போனவொடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லலை. அதை பற்றி கேட்க வந்து தான் அந்த டாக்டர்கிட்ட தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில் வந்து அவரே பேசினா தான் தெரியும். நாங்கள் வந்து அந்த பையன் மூலியமாக கேட்டது இதுதான். ஒரே ஒரு பையன், அந்த பையன் மட்டும்தான். அவனையும் பிடிச்சிட்டோம், பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் தான். அவருடைய ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதுனோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் வந்து தலையில 2 இடத்துல, வயிற்றுல வந்து கையால தான் குத்துனதுனால வயிற்றுலையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ளீடிங்கும் இல்லை. மற்ற ஊன்ல எல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதில் வந்து மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸசிவாக. இதனால் வந்து எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அனஸ்தீசியாவில் இருக்காரு. ஹீமோடைனமிக்காக அவர் ஸ்டேபிளாக இருக்காரு. 7 இடத்துல கத்தி குத்து. விக்னேஷ் பல்லாவரம், பெருங்களத்தூர். விக்னேஷ் பேஷண்டோட பையன் வந்து விக்னேஷ் பெருங்களத்தூர், சரிங்களா? அவங்க அம்மா பேரு காஞ்சனா. டாக்டர் வந்து பாலாஜி, அசோசியேட் ப்ரொஃபஸர் மெடிக்கல் ஆன்காலஜி, ரெனவுடு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அண்ட் he has been from the hospital inauguration he has been working here and he is very sincere also. But only problem வந்து அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அவருக்கு சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் அவர் ப்ளீடிங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோன்னு ஒரு டேப்லெட் போடுவார். அது இந்த மாதிரி கத்தி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகி அந்த ப்ளீடிங்னால தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது, கத்தி குத்தை விட. இப்போ மருத்துவரோட உடல்நிலை எப்படி சார் இருக்கு? சீரான நிலையில இருக்கா? இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட். ஸோ இமீடியட்டாகவே ரெசசிட்டேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்கள் பண்ணி இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளாக இருக்காரு. We pray God that with our efforts he will come around well.